அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல TNSED அட்டனன்ஸ் நியூ ஆப்ல எவ்வாறு வருகை பதிவு மேற்கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். பிளே ஸ்டோர்ல TNSED அட்டனன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி டிஸ்பிளேல இருக்கிற ஆப்பை உங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புதிய செயலியில லாகின் பண்றதுக்கு முன்னாடி பழைய TNSED ஸ்கூல் ஆப்பை லாக் அவுட் மட்டும் பண்ணி வச்சிருங்க. இப்போ TNSED அட்டனன்ஸ் புதிய ஆப்பை ஓபன் பண்ணுங்க. உங்கள் பள்ளிக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் பதிவு செய்யுங்க. ஆப்புடைய ஹோம் பேஜ்ல டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் அட்டனன்ஸ், ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸ் மற்றும் ஓவரால் மார்க்கிங் ஸ்டேட்டஸ் போன்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க டாப் ரைட் கார்னர்ல ஒரு சிங்க் ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க புதியதாக லாகின் செய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த சிங்க் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிறிது நொடிகள்ல உங்கள் பள்ளியினுடைய விவரங்கள் இந்த ஆப்ல அப்டேட் செய்யப்படும். டுடே ஸ்டேட்டஸ் டிஃபால்ட்டாக ஃபுல்லி ஒர்க்கிங் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இதை தாங்கள் தினசரி ஃபுல்லி ஒர்க்கிங் என்று சேவ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. டுடே ஸ்டேட்டஸ்ல ஏதேனும் நீங்க மாற்றம் செய்ய விரும்பினால், அதாவது ஃபுல்லி நாட் ஒர்க்கிங், பார்ஷியலி ஒர்க்கிங் என்று நீங்கள் மாற்ற விரும்பினால் டுடே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆப்ஷனை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அதற்கான காரணத்தையும் நீங்க தேர்வு செய்யணும். ஓகே கொடுத்து நீங்க சேவ் ஐகானை கிளிக் பண்ணணும். அல்லது பார்ஷியலி ஒர்க்கிங் என்று நீங்க மார்க் பண்ண விரும்பினால் எந்தெந்த வகுப்புகள் பகுதியாக பள்ளியில் செயல்படுகிறது என்ற தகவலை நீங்க பதிவு செய்யணும். பார்ஷியலி ஒர்க்கிங்கான காரணத்தையும் நீங்க பதிவு செய்யணும். அதன் பிறகு சேவ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டியவை: தலைமை ஆசிரியர் பணியாளர்களினுடைய வருகை பதிவை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கான வருகை பதிவு அந்தந்த வகுப்பாசிரியர் லாகினில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். வகுப்பாசிரியர் வரவில்லை எனில் தலைமை ஆசிரியர் தன்னுடைய லாகினில் இந்த பதிவினை மேற்கொள்ளலாம். அல்லது வகுப்பாசிரியருக்கு ஆப் லாகின் செய்வதில் ஏதேனும் இடர்பாடு இருந்தால் தலைமை ஆசிரியர் அவருடைய லாகினில் மாணவர் வருகை பதிவு மேற்கொள்ளலாம். இப்போ ஸ்டாஃப் அட்டனன்ஸ் எப்படி மார்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாஃப் அட்டனன்ஸ் அப்படிங்கிற ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 செஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபோர்நூன் செஷன் மற்றும் ஆஃப்டர்நூன் செஷன். ஆஃப்டர்நூன் செஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோர்நூன் செஷன் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் அது எனேபிள் ஆகும். முதலில் நாம் ஃபோர்நூன் செஷனை கிளிக் செய்யலாம். உங்கள் பள்ளிக்கான ஆசிரியர்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதேனும் ஆசிரியர் பள்ளிக்கு வரவில்லை எனில் அதற்கான காரணத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். இங்கு NA நாட் அப்ளிகபிள் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்றும் தேர்வு சமயங்களில் பிற பணியாளர்களுக்கும் அவரவருடைய வருகைக்கேற்ப பதிவு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு லோக்கல் பாடி ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ், உள்ளாட்சி அமைப்பின் சுகாதார பணியாளர் விவரத்தினை பதிவு செய்ய வேண்டும். தங்கள் பள்ளிக்கு எவரும் இல்லை எனில் நோ என்று சூஸ் செய்து சேவ் அண்ட் சிங்க் ஐகானை கிளிக் செய்யவும். தங்கள் பள்ளிக்கு ஏதேனும் உள்ளாட்சி அமைப்பு சுகாதார பணியாளர்கள் இருப்பின் அவர்களுக்கு எஸ் என்று தேர்வு செய்து அவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் பணிபுரிந்த நேரத்தின் விவரத்தினை குறிப்பிட வேண்டும். இப்பொழுது சேவ் அண்ட் சிங்க் ஐகானை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் நெட்வொர்க்கை பொறுத்து இந்த விவரம் சேவ் செய்யப்படும். இன்டர்நெட் அன்கவர்ட் ஏரியாவில் இருக்கும் பொழுது நீங்கள் அட்டெண்டன்ஸ் பதிவினை மேற்கொண்டிருந்தால் இன்டர்நெட் கவர்ட் ஏரியாவுக்கு நீங்கள் செல்லும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக சிங்க் செய்யப்படும். நீங்கள் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸை பதிவு செய்த பிறகு அதற்கான விவரங்கள் உங்கள் மொபைல் ஆப்பின் டேஷ்போர்டில் அப்டேட் செய்யப்படும். இது சர்வரில் அப்டேட் ஆவதற்குள் நீங்கள் ஆப்பின் கேட்சியை கிளியர் செய்தாலோ அல்லது ஆப்பை லாக் அவுட் செய்தாலோ சர்வருக்கு அப்டேட் ஆகாது. உங்கள் மொபைலில் இந்த புதிய செயலியை நீங்கள் லாக் அவுட் செய்யாத பட்சத்தில் சிங்க் ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தங்கள் பள்ளியில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருந்தால், அதாவது புதிய மாணவர்கள் வருகை புரிந்திருந்தால் அல்லது
பழைய மாணவர்கள் வெளியேறியிருந்தாலோ பணியாளர்கள் புதியதாக நியமிக்கப்பட்டிருந்தாலோ இந்த சிங்க் ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்பொழுது புதிய தகவல்கள் அப்டேட் செய்யப்படும். டீச்சருடைய இண்டிவிஜுவல் லாகின்ல இருந்து மாணவர்களுக்கான வருகை பதிவு எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். டீச்சரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஆரோவை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட்ல ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சிங்க் டேட்டா அப்படின்னு குறிப்பிடும். டாப் ரைட் கார்னர்ல இருக்கிற சிங்க் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு மேப் ஆயிருக்கிற மாணவர்களுடைய விவரங்கள் திரையில தோன்றும். இப்போ ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த வகுப்புக்கு கிளாஸ் டீச்சரா இருக்கீங்களோ அந்த வகுப்பு திரையில தோன்றும். இங்க ஏ செக்ஷன் சிவப்பு நிறத்திலையும் பி செக்ஷன் பச்சை நிறத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே அட்டெண்டன்ஸ் பதிவு செய்த பிரிவிற்கு பச்சை நிறம் தோன்றும். ஏ செக்ஷனுக்கு அட்டெண்டன்ஸ் எப்படி மார்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஏ செக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வகுப்புல இருக்கிற மாணவர்களுடைய விவரங்கள் திரையில தோன்றும். டிஃபால்ட்டா அனைத்து மாணவர்களுக்கும் பி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏதேனும் மாணவர் ஆப்சென்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்த பி ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்சென்ட் என்று தோன்றும். ஹெச் என்பது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் மாணவர்களை குறிக்கிறது. அவர்கள் ஹோம் பேஸ்டு ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா ஹெச் என்பதையும், ஐஇடி சென்டர்ல இருந்தாங்கன்னா ஐ என்பதையும், பள்ளியில இருந்தாங்கன்னா பி என்பதையும், ஆப்சென்ட் இருந்தாங்கன்னா ஏ என்பதையும் குறிப்பிட வேண்டும். இப்பொழுது நாம இந்த வகுப்புக்கு அட்டெண்டன்ஸ் சிங்க் செய்யலாம். கீழே உள்ள சேவ் அண்ட் சிங்க் பட்டனை கிளிக் செய்யவும். இந்த வகுப்புக்கான அட்டெண்டன்ஸ் பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இப்பொழுது இந்த வகுப்பு பச்சை நிறத்துல மாறிவிட்டது. ஏ செக்ஷனும் பச்சை நிறத்துல மாறிவிட்டது. அனைவருக்கும் நன்றி.